தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீங்களும் நானும் இந்த 2026 ஆண்டில் 6ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தேவன் எவ்வளவு கிருபையும் தயவும் உள்ளவராக இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை பற்றி கொண்டவர்களாக பிரவேசிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு, என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம், தேங்க் காட் எனி ஹவ் என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கிபி 1620 ஆண்டு, அந்த ஆண்டில்தான் ஏராளமான ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்களாம், ஐரோப்பா கண்டத்தில் இருந்து தப்பி பிழைத்து கத்தோலிக்கத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புதிய உலகம் தேடி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் அப்படி வந்த புதிய உலகம்தான் அமெரிக்கா என்ற ஒரு நாடு. மேஃப்ளவர் என்ற கப்பலிலே யாத்ரீகர்கள், வேதாமத்தை நேசிக்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், மத சுதந்திரம் தேடினவர்கள் புதிய உலகத்திற்கு பயணித்தார்கள். அப்படி பயணித்து வந்தவர்கள் மொத்தம் 102 பேர். ஆனால் காலப்போக்கில் பயங்கரமான குளிர், அதாவது பனி, பட்டினி, நோய் என்று இறந்தவர்கள் 56 பேர். அடுத்த ஆண்டில் கிபி 1621 ஆண்டில் தேவன் அப்படி வந்த ஜனங்களை மத சுதந்திரம் தேடி தேவனை உண்மையாக வேதாகமத்தின் அடிப்படையில் தொழுது கொள்ள வேண்டும் என்று வந்த ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த புதிய உலகத்தில் அளவில்லாத அறுவடையை கட்டளையிட்டார். அவர்களுடைய உயிரை பாதுகாத்தார். கொஞ்சம் பேர் மறிக்க நேரிட்டாலும் தேவன் இன்னும் அநேகரை பாதுகாத்தார். ஆகவே இந்த அளவில்லாத அறுவடைக்காக, உயிர் காப்புக்காக நன்றி செலுத்தினவர்கள் யார் என்றால் 46 பேர் மற்றும் 91 இந்தியர்கள். இந்தியர்கள் என்று சொன்னால் இந்திய நாட்டிலிருந்து போனவங்க நினச்சிடக்கூடாது. அமெரிக்க சரித்திரத்தில் இந்தியர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவின் பூர்வ குடிகள் அல்லது செவிந்தியர்களையும் அப்படித்தான் சொல்லுவார்கள். இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்தார்களாம், தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அன்பானவர்களே, இவர்கள் சோர்வடைய, மனம் உடைய எல்லா காரணங்களும் இருந்தன. நாங்கள் அங்கிருந்து இங்கே வந்தோம், ஐரோப்பாவிலிருந்து இங்கே வந்தோமே, நாங்கள் அங்கே இறந்துருக்கலாமே, இங்கே வந்து இத்தனை பேர் 56 பேர் எங்கள் கூட்டத்தில் இறந்து போனார்களே என்று அவர்கள் மனம் உடைந்திருக்கலாம், தேவனை குறை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்மை சுற்றிலும் யுத்தங்கள், நாச மோசங்கள், சீர்கேடுகள், பொருளாதார நெருக்கடி, அபாயங்கள், உலகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு பயமான சூழ்நிலை, சமுதாய சீர்குலைவுகள், ஏராளமான அக்கிரமங்கள், அநியாயங்கள், பிசாசின் தந்திரங்கள், இப்படி நிறைய இத்தியாதி அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யலாம்? இந்த காலகட்டத்தில் நமக்குரிய, நமது கவனத்திற்குரிய வேத பகுதி இது தெரியுமா? ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பெலன், அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம்.
அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபத்தோடு நாம் இந்த பகுதியை இன்று ஆராய்வோமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அனுபவத்தை, நாங்கள் பாடுகிற அந்த பாடல் வரியை எங்களுடைய வாழ்வின் நிரந்தர அனுபவமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர், எங்களை கடந்த 5 மாதங்கள் அற்புதமாக வழிநடத்தினீர். இந்த 6ஆம் மாதத்தின் ஆரம்பத்தில் வந்து நிற்கிறோம். தேவனே, பயங்கரமான சூழ்நிலைகள் எங்களை சுற்றிலும் இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் நன்றி செலுத்தும் மனநிலையோடு இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபகுக் புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சிறிய புத்தகம். சிறிய தீர்க்கதரிசிகள் பட்டியலிலே 12 பேர் கொண்ட அந்த சிறிய தீர்க்கதரிசிகள் பட்டியலிலே ஆபகுக் தீர்க்கதரிசியும் ஒருவர். அவர் எழுதின இந்த புத்தகத்தில் 3 சிறிய அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 3 அதிகாரங்களில் நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4 கருத்துகள் தான். முதலாவது, புறஜாதிகளின் படையெடுப்பு. பாபிலோனியர் படையெடுத்து வருகிறார்கள் தேவ ஜனங்களுக்கு எதிராக. அப்படி அவர்கள் படையெடுத்து வந்துதான் என்ன செய்தார்கள்? யூதாவையும் பென்யமீனையும், யூதா பென்யமீன் என்ற இந்த 2 கோத்திரங்களையும் சிறைபிடித்து சென்றார்கள். பாபிலோனில் 70 ஆண்டுகள் அவர்கள் கைதிகளாக இருந்தார்கள். நமக்கு தெரியும். அப்போ ஆபகுக்குக்கு ஆதங்கம் என்னவென்றால், ஆண்டவரே, தேவ ஜனத்தை நியாயம் தீர்ப்பதற்காக, தண்டிப்பதற்காக, சிறைபிடித்து செல்வதற்காக, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் மிகவும் கொடூரமானவர்களாகிய பாபிலோனியரை நீர் ஏன் பயன்படுத்துகிறீர்? அவர்கள் துன்மார்க்கனாயிற்று. ஆண்டவரே, இந்த துன்மார்க்க கூட்டத்தை நீர் எப்படி உம்முடைய ஜனத்திற்கு மேலாக நீர் கொண்டு வரலாம்? அவர்கள் எப்படி கை ஓங்கினவர்களாக செயல்படலாம் என்று ஆபகுக் மனதிலே ஆதங்கம். இதை நீங்கள் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டு இருக்க மாட்டீரே அப்படின்னு புலம்புறார். ஆபகுக் 1:13 வசனத்தில், பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன அப்படின்னு ஆதங்கப்படுகிறார் ஆபகுக். இஸ்ரவேலருக்கு பயங்கர இக்கட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனில் கைதிகளாக கிடந்தார்கள். பாபிலோனுக்கு போகிற வழியில் அந்த 2.5 மாதங்கள் நடைபயணம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த 2.5 மாதம் 10,000க்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் படாத பாடுகள், உபத்திரவங்கள் பட்டு நேபுகாத் நேச்சாருடைய படைத்தலைவனின் தலைமையின் கீழே அவர்கள் 1000 மைல்கள் 1500 கிலோமீட்டர் நடந்தே அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். பயங்கரமான ஒரு காலகட்டம். அன்பானவர்களே, ஏன் இதெல்லாம் என்று இந்த ஆபகுக் ஏன் தேவ ஜனங்களுக்கு இப்படி நேரிட வேண்டும், புறஜாதியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கலங்கினார், கதறினார், புலம்பினார். ஆனால் முடிவில் அவர் ஆர்ப்பரித்தார். ஆபகுக்கின் ஆர்ப்பரிப்பு தான் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 நாம் வாசித்தோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எக்காலத்துக்கும் நம் காலத்துக்கும் உரிய 3 பாடங்கள். முதலாவது, ஸ்தோத்திரம், நம் கர்த்தர் மாறாதவர். Thank God, our God is unchanging. அன்பான தேவ ஜனங்களே, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்களில் இருந்து 3 பாடங்கள். முதலாவது பாடம் என்னவென்றால், கர்த்தர் மாறாதவர், எல்லாம் மாறும். ஆபகுக் 3:17 பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும்,
திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். பார்த்தீங்களா? இந்த 17ஆம் வசனத்தில் போனாலும் 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 எல்லாமே போனாலும் தான் இருக்குது. எல்லாமே மாறும். கனிகளை கொடுக்கிற மரங்கள் கனி கொடாமல் போகும். குட்டிகளை ஈனுகிற மிருகங்கள் குட்டிகளை ஈன முடியாமல் போகும். சரிதானே? அப்போது எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். ஆனால் நமக்கு தேவன் வைத்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தி, ஆபூக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய முதல் வரி நமக்கு தரும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நம் கர்த்தர் மாறாதவர் என்பதே. என்ன சொல்லுது 18ஆம் வசனம் முதல் வரி? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கர்த்தர் என்றால் யாவே, எபிரேய மொழியில் ஜெகோவா, லார்ட் என்று நம் ஆங்கிலத்தில் அறிந்திருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. த லார்ட் என்றால் த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், தாமாக இருப்பவர். அவரை யாரும் படைத்ததில்லை, அவர் தாமாகவே இருக்கிறவர். மாத்திரமல்ல, த லார்ட் என்று சொன்னால் இட்டர்னல், நித்தியமானவர் என்றும் அர்த்தம். நித்தியமானவர் என்றால் மாறாதவர், உடன்படிக்கையை காக்கிற தேவன், கவனன்ட் கீப்பிங் காட் என்றும் பொருள். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்றால் என்னுடைய எஜமானுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நித்தியமானவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், உடன்படிக்கை காக்கக்கூடிய தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், மாறாத தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று பொருள். என்றென்றும் இருக்கிறவர், தானாக இருக்கிறவருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று பொருள். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், வசனம் சொல்லுது, மல்கியா 3:6 படிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் என்றால் மாறாதவர் என்று பொருள். நான் கர்த்தர், நான் மாறாதவர். எல்லாம் இந்த உலகத்தில் மாறும். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், பணத்தினுடைய மதிப்பு மாறும், ஏறும் இறங்கும், பெட்ரோல் விலை கூடிக்கொண்டே போகும். எல்லாருக்கும் இப்போ மனசு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. பெட்ரோல் விலை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கிறது. உரத்தின் விலை, அந்த பொட்டாஷ், ஸ்பிக் டிஏபி, ஸ்பிக் யூரியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த உரத்தின் விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த உரமெல்லாம் எங்கேருந்தான் வரணும்? இந்த ஈரான் அந்த பகுதியிலேருந்து தான் வரணும். அன்பான தேவ பிள்ளைகளை, செய்தி பார்த்தீங்களா? நேற்று முந்தா நாள்லாம் உரம் விலை கடும் உயர்வு, பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. பெட்ரோல் விலை 100 ரூபாலேருந்து 128 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ 108 ரூபா வந்துருச்சு. எல்லாமே மாறும். அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் ஒரு பக்கம் அக்கிரமம் அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள் அவங்க அதை காட்டிலும் பயங்கர அக்கிரமம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். எல்லாம் மாறும், கர்த்தர் மாறாதவர். எபிரேயர் 13:8 எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த மாறாத கர்த்தர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார் என்றால் அதாங்க நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியான செய்தி. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், கர்த்தர் மாறாமல் நம்மை கடைசி வரை நடத்தி கரை சேர்ப்பார். யாக்கோபு 1:17 படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் காட் டசன்ட் சேஞ்ச். யாதொரு மாறுதல் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளை, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்படின்னு படிக்கிறோம் என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில். அவர் நம்மை போல மாறுகிறவர் அல்ல, அவர் மாறாத தேவன்.
அதனால தான் அவர் தேவன். எத்தனை ஆச்சரியமான மகிழ்ச்சியான செய்தி நமக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, உலகின் காரியங்கள் எப்படி மாறினாலும் கர்த்தர் மாறாதவர். எந்த அதிகாரிகள் மாறினாலும், எந்த பெரிய பெரிய தலைவர்கள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர். காட் இஸ் இன் கண்ட்ரோல். தேவன் சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவருக்கே என்றும் நாம் நன்றி கூறுவோம். நன்றி கூறும் மனநிலையில் நாம் வாழ வேண்டும். நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்தோத்திரம், அவர் ரட்சிப்பு முடியாதது. Thank God His salvation never ends. ஆபூக் 3 அதிகாரம் 18 வசனத்தினுடைய 2 வரியை பாருங்கள். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will rejoice in the God of my salvation. என் ரட்சிப்பின் தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வாழ்வின் நிலை மோசமாகலாம். போகிற காலங்கள், வரப்போகிற காலங்கள் அப்படித்தான் இருக்கும். இக்கட்டு காலங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம்ல பைபிளில். சிறிய இக்கட்டு காலம், பெரிய இக்கட்டு காலம், யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. குறுகிய இக்கட்டு காலம், சிறிய இக்கட்டு காலம் என்றால் குறுகிய இக்கட்டு காலம். பெரிய இக்கட்டு காலம் என்றால் 7 வாதைகளின் காலகட்டம். யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றால் ஆண்டவருடைய வருகைக்கு சற்று முந்தின இக்கட்டு காலம். இப்படி 3 விதமான இக்கட்டு காலங்களை வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்வின் நிலை சவால் நிறைந்ததாக மாறும். ஒரே ஒரு ஃபோன் கால் எல்லாம் துன்பமயமாகிவிடும். ஒரு ஃபோன் கால் வரும், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு செய்திகளை நாம் பெறுவோம். வாழ்க்கை துன்பமயமாக மாறிவிடும். எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நமக்கு இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், பதவிகள், உத்தியோகம், அந்தஸ்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்முடைய மூச்சு காற்றும் நிரந்தரம் இல்லை. ஆனால் ரட்சிப்பு ஒன்றே மாறாதது, முடியாதது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் அது கொடுக்கிறது யார்? தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு ஈவாக கொடுக்கிறார். இந்த பொல்லாத உலகத்தில் அவர் நம்மை காக்கிறார், விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். அதாங்க ரட்சிப்பு. பாவத்திலிருந்தும் பிசாசிடமிருந்தும் அவர் நம்மை தப்புவிக்கிறார். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் காத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து தேவன் கம்ப்ளீட்டாக நம்மை விடுவிக்கணும்னு அவர் காத்திருக்கிறார். எபிரேயர் 7:25 படிக்கிறோம். மேலும் தமது மூலமாய், கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை, உங்களை, என்னையும் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். டு சேவ் அஸ் uttermost. முற்றுமுடிய நம்ம ரட்சிக்கணும். முற்றுமுடியன்னா நிரந்தரமாக, முழுமையாக இந்த உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசிடமிருந்தும் நம்மிடமிருந்தும். பாருங்கள், சில நேரத்தில் நம்மிடமிருந்தே நாம் காக்கப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கு திடீர்னு கோபம் வந்துடுது, திடீர்னு இச்சை, அப்படிதானே, மனசு மாறிடுது. நல்லா இருக்கிற ஒரு மனிதன் பதவிக்கு போனால் மாறிடுறான். அதான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், பதவிக்கு போனால் புத்தி போகும், பதவியே போனால் பைத்தியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, அப்படிதான் நல்ல நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஆள் மாறிடுறாங்க. அப்போது என்ன அர்த்தம்னா, நம்மிடமிருந்தே நாம் காக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவரே, என்கிட்டருந்து என்னையை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அதுதான். ஆண்டவரே, அவர்கிட்டருந்து காப்பாற்றுங்க, இவர்கிட்டருந்து காப்பாற்றுங்க, புருஷன்ட்டு காப்பாற்றுங்க, பொண்டாட்டிருந்து காப்பாற்றுங்க. அப்படி கிடையாது. ஆண்டவரே, என்கிட்டருந்து என்னையை காப்பாற்றும், என் புத்தி சரியில்லை. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் ஆண்டவர். உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசிடமிருந்தும் மாம்சத்திலிருந்தும். மாம்சம்னா என்ன? அதான் நான், என்கிட்டருந்து என்னை காப்பாற்றணும். இப்படி ஆண்டவர்
முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம ரட்சிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, அவர் சீக்கிரம் வர நாம் காத்திருக்கிறோம் என்பது உண்மைதான். உண்மையான வாஞ்சியோடு காத்திருக்கிறோமா? பிலிப்பியர் 3:20 படிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, எங்களுடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பரலோகம் போக காத்திருக்கிறோமா? பல நேரங்களில் வெளிநாடு போக தான் காத்திருக்கிறோம். போகலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய வாஞ்சை அந்த மேல் உலகத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்களா, தேவனுடைய வாஞ்சை என்ன, நம்முடைய வாஞ்சை என்ன? நம்ம ரட்சிக்க வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். இரட்சகரோடு இருக்க வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டும். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் அவரையும் அவர் அருளும் ரட்சிப்பையும் நாம் இழந்துவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த ரட்சிப்பு எவ்வளோ பெரியது. எபிரேயர் 2:4 படிக்கிறோம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து, so great salvation ஆங்கிலத்தில் பாருங்க, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, பெட்ரோலை பற்றி கவலைப்படாதீங்க, கேஸ் சிலிண்டரை பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு இப்போ என்ன கவலை தெரியுமா? இந்த கவலைகள் ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும், என்னுடைய பதவி போயிருமோ, எனக்கு அடுத்து இந்த பதவி கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இப்படி கவலைப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி. அன்பானவர்களே, எதுக்கு கவலைப்படணும்? நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அப்போது ரட்சிப்பை குறித்த கவலை, சபைகளை குறித்த கவலை, ஊழியங்களை குறித்த கவலை நமக்கு இருக்கணும். அன்பானவர்களே, அதான் நம்முடைய பிரதான கவலையாக இருக்கணும். அருமையான தெய்வ ஜனங்களே, அவரது ரட்சிப்புக்காக என்றும் நாம் நன்றி கூறுவோம். என்னை ஆண்டு ரட்சித்திருக்கிறார், என் மூலமாக ஆண்டவர் என் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும்? என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக ஸ்தோத்திரம், அவரது பலன் முழுமையானது. Thank God, His strength is complete. ஆபூக் 3:19 வருகிறோம். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆபூக் தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை புலம்பலோடு ஆரம்பிக்கிறார், கூக்குரலோடு ஆரம்பிக்கிறார். அதை முடிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு முடிக்கிறார், துதி ஸ்தோத்திரத்தோடு முடிக்கிறார். அப்படித்தாங்க நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன், பாபிலோனியரை நினைச்சப்போ இவர் பலன் பூரம் போயிருச்சு. 1 அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி. 1 அதிகாரம் ஆரம்பத்தில் எப்படி ஆண்டவரே நாங்கள் ஓட போகிறோம், பாபிலோனியர் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறீரே, எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பலன் இருக்கு, இப்படி எங்களை பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டீரே, படுபாதாளத்தில் தள்ளி விட்டீர் ஆண்டவரே அப்படின்னு புலம்புற மாதிரி புலம்புறார். ஆனால் முடிக்கும் பொழுது அந்த 3 அதிகாரத்தில் பாருங்களேன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று அவர் வெற்றி களிப்போடு அங்கே அறிக்கையிடுகிறார். பலன் நம்மிடம் இல்லை, அவரே நம் பலன். என் பலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர்,
யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? பார்த்தீங்களா, எத்தனை அற்புதமான வாக்கு தத்துவம். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் அவர் தாங்க. பெட்ரோலை பற்றியும் அதை பற்றி இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவினாலே பலன், எல்லாவற்றுக்கும் பலன் தேவன் தருவார். When we are unable to stand, God will enable us. நிற்க முடியாத சூழ்நிலையிலே அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நமக்கு பலன், மறந்து விடாதீர்கள். அதனால தான் நாம் எவ்வளவுக்கு ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு, மொபைல் டைமை குறைச்சிட்டு வேதத்தோடு நேரம் செலவிடுகிறோமோ, ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு நேரம் செலவிடுகிறோமோ, அதாங்க நமக்கு பலன். பள்ளத்தாக்கில் இருப்பவரை கொடுமுடிக்கு உயர்த்த கர்த்தர் வல்லவர். நாம் மான் போல் வேகமும் நம்மை மலை போல் உயரமும் அடைய செய்ய கர்த்தர் வல்லவர். ஆண்டவர் எப்படி ஆக்குறாரு கால்களை? மான் கால்கள். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். மான் கால்கள். மான் தான் துள்ளி துள்ளி ஓடும். அன்பான தேவப்பிள்ளைகளே, கஷ்டமான காலங்களிலே, இடுக்கமான சூழ்நிலைகளிலே, ஆண்டவர் பள்ளத்தாக்கின் நேரங்களிலே, படுபாதாள அனுபவங்களிலே அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போல் ஆக்குவார், ஓடச் செய்வார், உயரத்திற்கு கொண்டு போவார். நாம் மான் போல் வேகமும் நம்மை மலை போல் உயரமும் அடைய செய்ய கர்த்தர் வல்லவர். ஏனென்றால் அந்த பலன் அவரிடம்தான் இருக்கிறது. அவர்தான் நம்முடைய பலன். மான், உயரம், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம இந்த 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். உயரமான ஸ்தலங்களில் அவர் நம்மை நடக்க பண்ணுவார். பரலோகங்க, உன்னதத்தில் அவர் நம்ம கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார். இந்த உலகத்தில் பலவிதமான தடைகள் நேரிட்டாலும், தடை ஓட்டம், தடைகளை கடந்து ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தில் தேவன் நம்முடைய கால்களை மான் கால்களை போல் மாற்றுவார். தேவனே என் ரட்சிப்பு, கீதம் என்ற பாடத்தை ஆபகுக் கற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா, அதான் 18ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவர் தான் ரட்சிப்பு. 19ஆம் வசனத்தில் அவர் தான் பலன், அவர்தான் என் கீதம் அப்படின்னு கற்றுக்கொண்டார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். God is my strength, God is my song and God is my salvation. அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். யாத்திரை 15:2, சங்கீதம் 118:14, கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். இங்கேயும் பாருங்க, மோசையை பாடினது போல, மோசே மிரியாம் பாடினது போல. யாத்திரை 15, சங்கீதம் 118 சங்கீதக்காரன் பாடுறார், God is my strength, is my song, is my salvation. ஏசாயா 12:2 ஏசாயா பாடுறார் பாருங்க, இதோ தேவனேன் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். சால்வேஷன், ஸ்ட்ரெங்த் அண்ட் சாங், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அன்பான தேவப்பிள்ளைகளை, புலம்பின ஆபகுக் முடிவிலே பாட ஆரம்பித்தார். பாடல் யாரு? ஆண்டவர் தாங்க என் பாடல், ஆண்டவரே என் கீதம். அவர் இரவிலும் என்னை கீதம் பாட வைப்பவர். யோபு படித்து பாருங்கள், யோபுல அங்கங்கே இந்த வார்த்தைகள் வரும். இரவிலும் கீதம் பாட வைக்கிறவர். இரவில் கீதம்னு என்ன அர்த்தம்? இருண்ட சூழ்நிலைகளிலும் துயரமான சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை துதிக்க வைப்பார். அதாங்க அந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலே ஆண்டு நோக்கி பார்த்து அவரை தேடுகிறோம், அவரிடத்தில் ஓடுகிறோம், அவரையே உயர்த்துகிறோம் என்று சொன்னால் அதான் மான்கால்கள், அதான் உயரமான ஸ்தலங்கள். துன்பத்திலும் தேவனை தேடுகிற அனுபவம் தான் உயரமான உன்னதமான அனுபவம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நெருக்கடியான காலகட்டங்களை, பயங்கரமான சூழ்நிலைகளை இந்த உலகத்தில் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே நம் முன் இருக்கும் பயங்கரமான எதிர்காலத்தை கடக்க கர்த்தரே நம் பலன் என்பதை மனதிலே பதித்துக் கொள்வோம். ஆபோக்கு 3 அதிகாரம்
17, 18, 19 வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் ஆபூக் 3 அதிகாரங்களையும் உட்கார்ந்து ஜெபத்தோடு வாசியுங்கள். நம் பலனாகிய கர்த்தருக்கு நாம் என்றும் நன்றி கூறுவோமாக. அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே உங்களை என்னையும் இந்த புதிய மாதத்தில் வரப்போகிற காலங்களில் அவருடைய வருகை மட்டும் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுமா. எங்கள் நல்ல தகப்பனே, உடைய பாதத்தில் நாங்கள் படித்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். என நேரிட்டாலும் ஸ்தோத்திரம், இயேசுவின் செயல் நன்மையே என்று நாங்கள் பாடுகிறோம். ஆண்டவரே, அது வெறும் பாடல் வரிகளாக மட்டுமல்ல, எங்கள் வாழ்வின் அனுபவமாக மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வரப்போகிற காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று 2 தீமோத்தேயு 3:1 படிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் பலன், எங்கள் ரட்சிப்பு, எங்கள் கீதம் என்று உமையே அண்டிக் கொள்ள ஆண்டவரே, கீழே நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய பார்வை எப்பொழுது மேல் நோக்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த புதிய வாதம் முழுவதும் வரப்போகிற நாட்களிலும் கர்த்தர் எங்களை கரம்பிடித்து உமது மகிமைக்கென்று குடும்பமாக தனித்தனியாக எங்களை வழிநடத்துவீராக, பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களோடு இருப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.